ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்கிட்டு இருந்த பல நேட்டோ நாடுகளும் இப்ப பத்தி எரிய ஆரம்பிச்சிருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்ய அரசாங்கம் ஷேடோ வார் அப்படிங்கிறத நேட்டோவுக்கு எதிராக ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரஷ்யாவோட ஷேடோ வார் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ரஷ்ய அரசாங்கம் திடீர்னு இந்த ஷேடோ வாரை ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன, இதனால ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையில நேரடியான மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, அந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி ஜெர்மன் தலைநகரான பெர்லினில் இருக்கக்கூடிய டைஹல் அப்படிங்கிற கம்பெனியோட ஃபேக்டரியில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்படுது. ஸோ எந்த அளவுக்கு பெரிய தீ விபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 160 ஃபயர் ஃபைட்டர்ஸை வர வச்சு அந்த தீயை அணைக்க வேண்டிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விபத்தாக அது இருந்துச்சு. ஸோ முதல்ல எல்லாருமே இது ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் கோளாறு, ஏதாச்சும் ஷார்ட் அடிச்சிருக்கும், இல்லைனா ஸ்பார்க் வந்திருக்கும், அதனால தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சாங்க. ஆனால் அந்த தீ விபத்தை விசாரணை பண்ணப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது, இது எதேச்சையாக ஏற்பட்ட தீ விபத்தே கிடையாது அப்படின்னு சொல்லி. இந்த சம்பவம் நடந்த ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியினுடைய விசாரணை அமைப்புகள் ரஷ்யா மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ரஷ்யாவினுடைய இன்டெலிஜென்ஸ் யூனிட்டான GRU அப்படிங்கிறவங்க தான் ஜெர்மனியில் நடந்த இந்த தீ விபத்துக்கு காரணம், அவங்க தான் வேணும்னே இந்த தீ விபத்தை இந்த கம்பெனியில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதா அந்த குற்றச்சாட்டு. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒன்று வரும், ஏன்பா எங்கேயோ ஜெர்மனியில் ஒரு மூலையில் இருக்கிற ஒரு கம்பெனியில் நடந்த தீ விபத்துக்கும் ரஷ்யாவுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சிம்பிளுங்க. இந்த டைஹல் அப்படிங்கிறது சாதாரண ஒரு கம்பெனியே கிடையாது. உக்ரைன் போருக்காக உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை தயாரித்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த டைஹல் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியை ரஷ்ய அரசாங்கம் வேணும்னே குறி வச்சு தாக்குதல் நடத்துறதன் மூலமாக உக்ரைனுக்கு போகக்கூடிய ஆயுதங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஜெர்மனியினுடைய குற்றச்சாட்டு. ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக கடந்த சில மாதங்களாக இந்த மாதிரி பல சம்பவங்களும் தொடர்ந்து நடந்திருக்குது. உதாரணத்துக்கு பிரிட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரிட்டன் அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்ஸ் பகுதியில் BAE மியூனிஷன் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய உக்ரைனுக்கு தேவையான குண்டுகளை தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த கம்பெனிலையுமே தீ விபத்து நடந்திருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மற்ற நாடுகள் எல்லாமே உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அதை ஒரு பர்டிகுலர் இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா தான் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா. இந்த மாதிரி அந்த ஆயுதங்களை கொண்டு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் குடோன்லேயுமே பிரிட்டனில் ஒரு பெரிய அளவுக்கு தீ விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. இந்த மாதிரி தீ விபத்துகள் மட்டும் இல்லைங்க, இன்னும் பல வழிகள்லையும் ரஷ்யாவினுடைய இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே புகுந்து விளையாண்டுருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ்தோனியாவினுடைய உள்துறை அமைச்சரோட கார் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல், அந்த நாட்டோட ஜேர்னலிஸ்டுகள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீடனில் ஒரு ட்ரெயின் ட்ராக்கையே கொலாப்ஸ் பண்ணி விட்டுருந்துருக்கிறாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்களுமே தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளில் ரஷ்யாவினுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியால் நடத்தப்பட்டுக்கிட்டு வர்றதா சொல்லப்படுது. சரிப்பா, எதுக்காக ரஷ்ய அரசாங்கம் இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகள் பூரா தாக்குதல் நடத்திக்கிட்டு வர்றாங்க, உக்ரைனுக்கு ஆயுதங்கள் போகாமல் தடுத்து நிறுத்துறதுக்காகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் அது முக்கியமான காரணம் கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா நடத்தின இந்த எல்லா தாக்குதல்கள்லையுமே அந்த ஃபேக்ட்ரிங்கிறது கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆனதா எங்கேயுமே ரிப்போர்ட் பண்ணப்படலை. ஸோ கண்டிப்பாக ஒரு மினிமல் டேமேஜ் அப்படிங்கிறது இருந்திருக்குது. ஆனால் ஆயுதங்கள் போகிறத பெரிய அளவுக்கு தடுத்து நிறுத்துற அளவுக்கு இந்த டேமேஜஸ் அப்படிங்கிறது இல்லை. ஆனாலுமே கூட ரஷ்யா தொடர்ந்து இந்த தாக்குதல்களை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் ஒரு பயத்தை மேற்குலக நாடுகள் மத்தியில் உருவாக்கணும். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு போர் ஆரம்பிச்சதோ அப்பையிலிருந்தே இந்த மேற்குலக நாடுகள் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஆயுதத்தை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதங்களையுமே உக்ரைனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வரைக்குமே கூட உக்ரைனுக்கு கொடுக்கப்படுது. ஸோ இந்த அளவுக்கு ஆயுதங்களை மேற்குலக நாடுகள் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரஷ்யா எங்கே நம்ம மேலே தாக்குதல் நடத்திடுமோ, இல்லை ரஷ்யா நம்ம ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடிய இந்த வழித்தடங்கள் மேலே ஏதாச்சும் தாக்குதல் நடத்துவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமோ பதட்டமோ சுத்தமாகவே இல்லை. ஸோ ரொம்பவே ஃப்ரீயாக அவங்க நினச்ச மாதிரி ஆயுதங்களை உக்ரைனுக்கு அவங்களால கொடுக்க முடிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேற்குலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, நம்ம எல்லாமே நேட்டோங்கிற ஒரு அமைப்புகள் இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ரஷ்யா நம்ம இந்த மாதிரி ஆயுதங்கள் தயாரித்து கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம மேலே தாக்குதல் நடத்தினா
உடனே நம்மளுடைய நட்பு நாடுகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு வருவாங்க, நம்ம வந்து ரஷ்யா மேலே தாக்குதல் நடத்திடலாம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது தெனாவட்டிலே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் மேற்குலக நாடுகள் ரொம்பவே தெனாவெட்டா இருந்தாலுமே கூட அவங்க மனசோரத்தில் ஒரு சின்ன பயம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருந்தது. எங்கே ரஷ்யா வந்து ஒரு தாக்குதலை நடத்திடுமோ, அதனால் ஒரு மிகப்பெரிய போர் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி லைட்டாக அந்த பயம் இருந்துச்சு. ஸோ இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா ஈவன் போன வருஷம் கூட உக்ரைன் லான்ச் பண்ண ஒரு மிசைல் ஒன்று போலாண்டுக்குள்ளே போய் விழுந்ததை நம்ம பார்த்துருப்போம். உடனடியாக போலாண்டு அரசாங்கம் பெரிய ட்ராமாவே பண்ணாங்க. அதை ரஷ்யா தான் எங்கள் நாட்டுக்குள்ளே ஏவிட்டாங்க, ரஷ்யா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி உடனடியாக நேட்டோ மீட்டிங்கை கூப்பிட்டு நேட்டோவினுடைய ஆர்டிகிள் 5 அப்படிங்கிறத நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ரஷ்யாவுக்கு எதிராக நேட்டோ நாடுகள் போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு பெரிய ட்ராமாவையே போலாண்டு அரசாங்கம் பண்ணியிருந்தது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு சப்ளை பண்ணக்கூடிய எல்லா ஆயுதங்களுமே போலாண்டு வழியாக தான் வருது. ஸோ போலாண்டுக்குள்ளே ஒரு மிசைல் வந்துருச்சு அப்படின்றதையும் எங்கே ரஷ்ய அரசாங்கம் இந்த ஆயுதங்களை குறி வச்சு தான் தாக்குதல் நடத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் போலாண்டுக்கு இமீடியட்டாக வந்திருந்துருக்குது. அதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதை ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றி இருந்திருக்கிறாங்க. என்னதான் மேற்குலக நாடுகளுக்கு ரஷ்யானாலே ஜெனரலாக ஒரு பயம் ஒரு ஓரத்தில் இருக்கும் அப்படின்னாலுமே கூட பெருசாக இந்த ஆயுதங்களை சப்ளை பண்ணுற விஷயத்தில் இதுவரைக்கும் அவங்க பதட்டம் இல்லாமல் செயல்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தே தேவையில்லை. ரஷ்யாவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த விஷயத்தை இவ்வளவு நாட்களாக கண்டுக்கல. காரணம் அவங்களுக்குமே தெரியும், ஒரு தாக்குதலை அவங்க நடத்தினாங்கன்னா நேட்டோ நாடுகள் மொத்தமாக போரை அறிவிக்கும்னு சொல்லி. ஸோ இதனால தான் கடந்த ஒரு வருஷமாக என்னதான் உக்ரைனுக்கு இவங்கெல்லாம் ஆயுதங்கள் சப்ளை பண்ணாலுமே கூட பொறுத்துக்கிட்டு இருந்த ரஷ்ய அரசாங்கம் இப்போ இந்த நேட்டோ நாடுகள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஸோ நேட்டோ நாடுகள் மேலே ரஷ்யா தாக்குதல் நடத்தணும், ஆனால் ரஷ்யா தான் அந்த தாக்குதலை நடத்துச்சுங்கிறதே தெரியக்கூடாது. ஸோ அப்படி பண்ணிட்டா நேட்டோ நாடுகளால் இந்த ஆர்டிகிள் 5 அப்படிங்கிறதன் மூலமாக ஒரு போரை வந்து அறிவிக்க முடியாது இல்லையா. ஸோ இதை தாங்க இப்போ ரஷ்யா பண்ண ஆரம்பிச்சிருக்குது. இதன் விளைவாக தான் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய பல ஆயுத கிடங்குகளும் இப்போ பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மேற்குலக நாடுகளும் கையை பிசைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காரணம் ரஷ்யா நேரடியாக ஒரு மிசைலை வச்சோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வழியிலையோ டைரக்டான தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தலை. ஸோ இந்த மாதிரி இன்டைரக்டாக தாக்குதலை நடத்துகிறாங்க அப்படிங்கும் பொழுது இந்த நேட்டோ நாடுகளால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நேட்டோ நாடுகள் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரஷ்ய அரசாங்கம் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை வச்சு ஒரு சைலண்ட் வார் அப்படிங்கிறத நேட்டோ நாடுகள் மேலே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ. ஆனால் இந்த சைலண்ட் வாருக்கு நேட்டோனால ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க முடியல. அதுக்காக ரெஸ்பான்ஸே கொடுக்காம விட்டாங்க அப்படின்னா ரஷ்ய அரசாங்கம் தொடர்ந்து இந்த மாதிரி பல தாக்குதல்களையும் இன்னும் அதிக அளவுக்கு நடத்துவாங்க. அப்போ கண்டிப்பா பெரிய அளவுக்கு ஆபத்துகளை இந்த நாடுகள் சந்திக்க நேரிடும். ஸோ பெரிய அளவுக்கு உக்ரைனுக்கு வரக்கூடிய ஆயுதங்களோட சப்ளையும் குறையும். ஸோ இதனால தான் என்னடா பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு வகையில் ரெஸ்பாண்ட் பண்ணணுமே அப்படின்னு யோசிச்ச இந்த நாடுகள் ரஷ்யாவுக்குள்ள உக்ரைன் அரசாங்கம் தங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பெர்மிஷனை கொடுக்கலான்ற விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. இதன் விளைவாக தான் பிரிட்டன் பிரதமரான டேவிட் கேமரோன் பிரெஞ்சு பிரதமர்லேருந்து ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை லைனாக சொல்கிறாங்க. இது மாதிரி ரஷ்யாக்குள்ளே நம்மளுடைய ஆயுதங்களை வச்சு தாக்குதல் நடத்துறதுக்கு உக்ரைனுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம்னு சொல்லி. இதோட உச்சபட்சமாக தான் நேட்டோவோட சீஃபான ஜான் ஸ்டோல்டன்பர்கே வந்து சொன்னார், இனிமேல் வந்து மேற்குலக நாடுகள் வேடிக்கை பார்க்கக்கூடாது, நம்மளுடைய ஆயுதங்களை வச்சு உக்ரைனை ரஷ்யாக்குள்ளே தாக்குதல் நடத்த அனுமதிக்கணும்னு சொல்லி. இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சைலண்டாக ரஷ்யாக்குள்ளே தாக்குதல் நடத்துறதுக்கு அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தலாம்னு சொல்லி உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஸோ மேற்குலக நாடுகளுடைய நினைப்பு என்னன்னா, ஓகே ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு நடவடிக்கையை நம்ம எடுத்துட்டோம், ரஷ்யாவுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் ரஷ்ய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா பேக் அடிக்கிற மூடுலேயே இல்லை. உடனடியாக அவர்களுடைய அணு ஆயுத கப்பலை கியூபாவுக்கு நகர்த்தினாங்க. ஸோ இது அமெரிக்காவுக்கே ஒரு பெரிய ஷாக் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றியெல்லாம் நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி ரஷ்யாவினுடைய அணு ஆயுத கப்பல் கியூபாவுக்கு போகுது, இதனால் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும்னு சொல்லி அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த சம்பவம் எல்லாத்துலேயுமே ரொம்பவே உச்சபட்ச காமெடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் ஆரம்பிச்சது இல்லையா, போர் ஆரம்பித்ததையுமே கிட்டத்தட்ட 600 ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸை ஐரோப்பிய நாடுகள் அவங்க நாடுகளை விட்டு வெளியேற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லை பல இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. ஸோ இவ்வளவு பண்ணதையுமே வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு தைரியம், அவ்வளோதான்ப்பா ரஷ்யாவோட நெட்வொர்க்கை காலி பண்ணிட்டோம், இனிமேல் அவங்களால இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸை வச்சு உள்ளே எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நினப்பில் இருந்தாங்க. ஆனால் ஒரே வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரஷ்யா இப்போ பல சம்பவங்களையும் தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதன் விளைவாக இப்போ நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவும் கொஞ்சம் கொஞ்சமாக நேரடி தாக்குதல் அப்படிங்கிற லெவலை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
இந்த விஷயம் இப்போ எந்த அளவுக்கு சீரியஸாக போயிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் அரசாங்கம் அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களை பயன்படுத்தி முதல் முறையாக ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிரைமியா நிலப்பகுதி மேலே ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. அந்த தாக்குதலில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ உடனடியாகவே பார்த்தீங்கன்னா ரஷ்ய அரசாங்கம் அமெரிக்கா மேலே தான் குற்றச்சாட்டு வச்சாங்க. ஸோ இப்போது கிரைமியாவில் நடந்த தாக்குதலுக்கு உக்ரைனை கூட நாங்கள் முக்கிய காரணமாக கருத மாட்டோம், உக்ரைனுக்கு இந்த ஆயுதத்தை கொடுத்து அந்த தாக்குதலை நடத்த வச்சான் பார்த்தீங்களா அமெரிக்கா, அவனை தான் நாங்கள் முதல் குற்றவாளியாக கருதுவோம். ஸோ அமெரிக்கா இந்த மாதிரி இந்த தாக்குதலுக்கு பதில் சொல்லாமல் தப்பிக்க முடியாது, கண்டிப்பாக இதற்கான தகுந்த பதிலடியை ரஷ்யா தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் ரஷ்ய அரசாங்கம் இப்போ கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரஷ்யா இதுக்கு பதிலடி கொடுத்து அதற்கு மறுபடியும் நாங்களும் பதிலடி கொடுப்போம்னு மேற்குலக நாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுக்கு மாற்றி இந்த பதிலடிங்கிறத கொடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் நம்மளே ஒரு மிகப்பெரிய போருக்கு இழுத்துட்டு போகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த உக்ரைன் போர்க்களம் அப்படிங்கிறது இப்போ பதட்டமான சூழ்நிலையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையில் நேரடியான ஒரு யுத்தம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.